ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இயற்கையாக கர்ப்பம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கமெண்ட் என்னென்னா, நான் இயற்கையாக கர்ப்பம் அடையணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டலில் ஐயுஐ தான் பண்ணணுங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? நான் ஐயுஐ பலமுறை செய்து பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல. நான் திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு முறை கூட என்னால் கருத்தரிக்க முடியலை. இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இயற்கையாக கர்ப்பம் அடையணும்னா முதல் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இது ஒரு அவேர்னஸாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கரு தாமதமாகுது, திருமணமாகி 1 வருடங்கள் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதற்கு மேல் 2 வருடம் 3 வருடம் ஆகிறப்ப கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். ஆணிற்கும் சரி பெண்ணிற்கும் சரி. பெண்ணை பொறுத்தவரையில் யூட்ரஸை ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஹார்மோன் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு ஆன்டிவைரஸ் டெஸ்ட்டு அதையும் எடுக்க வேண்டும். முக்கியமாக பெண்கள் ஓ நெகட்டிவ் அல்லது நெகட்டிவ் பிளட் குரூப் ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், A1B நெகட்டிவ், A2B நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற பெண்கள் எல்லாருமே, இது ஆண்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது, பெண்களுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப்னால் ப்ராப்ளம் கிடையாது. பெண்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கருத்தரிக்க ஆரம்பித்த எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, சிம்டம்ஸ்லாம் தெரிய வருது அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட வேண்டும். ஏன்னா கருத்தரிக்கின்ற முதல் 3 மாதங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க ரொம்பவே டேக் கேரிங்காக இருக்கணும். அது பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்காக ஹாஸ்பிட்டலில் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது கருத்தரிக்கிற முதல் 3 மாதத்திற்குள்ளே கட்டாயமாக போட வேண்டிய ஒரு ஊசி. இதை போட்டுக்கொண்டீங்கன்னா உங்கள் கரு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் கர்ப்பப்பையில் நன்றாக தாங்கி பிடித்து வளரும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற பெண்களோட கவனத்திற்கு இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து வேறு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம கருத்தரிக்கணும் அப்படின்னா சீட் சைக்கிளிங் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தைராய்டு இருக்குதுங்க, டயபெட்டிக் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணலாமா? எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சீட் சைக்கிளிங்கிறது ஃபாலோ பண்ணலாம். சீட்ஸுங்கிறது என்னென்னா விதை. அந்த விதைகளை மருந்தாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன விதைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீட்ஸுனாலே நம்ம சீட் சைக்கிளிங் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற சீட் சைக்கிளிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, மென்சஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன நாளில் இருந்ததா, எனக்கு மென்சஸ் 3 நாள் வரைக்கும் இருக்கும் சிஸ்டர், இல்லை 5 நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மென்சஸ் எப்போ முடியுதோ அந்த நாளில் இருந்து தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாளில் இருந்து தொடர்ந்து 11 நாட்கள் அல்லது 14 நாட்கள் உங்களுடைய ஓவுலேஷன் கால்குலேஷனை பொறுத்தது. ஓவுலேஷன் வரைக்கும் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா ஃப்ளாக் சீட்ஸ் அப்படிங்கிற ஆளி விதை அல்லது எள்ளு விதை எடுத்துக்கொள்ள போகிறோம். எள்ளுங்கிறது கருப்பு எள்ளை தான் பயன்படுத்த போகிறோம். ஒரு நாள் ஃப்ளாக் சீட்ஸ், ஒரு நாள் கருப்பு எள்ளு, இப்படி மாறி மாறி ஆல்டர்னேட் டேஸில் இந்த சீட்ஸை சாப்பிட போகிறோம். இதை அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன்கிற வீதம் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணுமா அப்படின்னா வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. காலை உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவிற்கு பிறகு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா 40 மினிட்ஸு. அதன் பிறகு சீட்ஸு 2 டீஸ்பூன்கிற வீதம் ஆரம்பிங்க சாப்பிட. முதல் நாள் ஃப்ளாக்ஸ், அடுத்த நாள் கருப்பேல், இப்படி மாறி மாறி வீதம் சாப்பிட வேண்டும். அடுத்து ஓவுலேஷன் எனக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க, என்ன பண்ணணும்? ஓவுலேஷன் ஆரம்பித்த நாளில் இருந்து அடுத்த சைக்கிளிங், அடுத்த 14 நாட்கள் தொடர்ச்சியாக பம்கின் சீட்ஸு, மஞ்சள் பூசணியின் விதை மற்றும் சூரியகாந்தி சன்ஃப்ளவர் சீட்ஸு, இந்த 2 விதைகளும் ஆல்டர்னேட் டேஸில் பயன்படுத்த போகிறோம். ஒரு நாள் சன்ஃப்ளவர் சீட்ஸ்னால் மற்றொரு நாள் பம்கின் சீட்ஸ், இப்படி ஆல்டர்னேட் டேஸில் பயன்படுத்த போகிறோம். அதே எண்ணிக்கை தான் 2 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு காலை உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும். சாயங்காலம் பொழுது மதிய பொழுதில் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா விதை டைஜஸ்ட் ஆக சில நாளம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த நேரம் எடுத்துக்கொள்வதுக்கு காலை பொழுது தான் சரியான ஒரு டைமிங். ஸோ காலை பொழுதில் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 4 சீட்ஸ் மொத்தம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் ஓவுலேஷன் பார்க்குறது கருப்பு எள்ளு மற்றும் ஃப்ளாக் சீட்ஸுங்கிற ஆளி விதை, ஆஃப்டர் ஓவுலேஷன் மற்றும் டியூரிங் ஓவுலேஷன்
பம்கின் சீட்ஸ் மற்றும் சூரியகாந்தி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, எனக்கு உடல் ரொம்ப உஷ்ணமாகுது, உடம்பு சூடாகிக்கிட்டே இருக்குது, ப்ரைவேட் பார்ட்லாம் எரியுது, என்னால் ஒன்றா இருக்க முடியல, ஒன்றா இருக்கிறப்பயே எனக்கு பெயின் இரிட்டேஷன் ஒரு பர்னிங் சென்சேஷன் தெரியுது. இந்த மாதிரி மோஸ்ட்டாக இப்போ பர்சனல் கமெண்ட்ஸாக வருது. இப்போ அதுக்கான ஒரு மருந்தையும் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இயற்கை முறையில் கருத்தரிக்கும் நினைக்கிறவங்க உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் சூடாகுது அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதா அர்த்தம். கர்ப்பப்பைக்கு ஏற்ற தட்பவெப்ப சூழ்நிலை அமைய வேண்டும். ஏனென்றால் ப்ரைவேட் பார்ட்டே சூடாக இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை இன்னும் உஷ்ணமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கருவை தக்க வைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை அமையாது. இதை எப்படி நம்ம குறைக்கணும்? 2 டிப்ஸை பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸு ஆல்மண்ட் பிசின், பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த போஸ்டரில் இருக்குல்ல, இதே மாதிரியே கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய சைஸாக ஒயிட் கலரில் கல் மாதிரி இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு கல்லை எடுத்துட்டு ஒரு துண்டு அந்த பீஸை எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணீரில் ஊற வச்சிடணும். இதை எவ்வளோ டம்ளரில் ஊற வைக்கணும்? 1 டம்ளர் தண்ணீரில் தாராளமாக ஊற வச்சுருங்க. ஏன்னா அது நிறைய குவான்டிட்டியாக நமக்கு கிடைக்கும். மறுநாள் காலையில் அதை நம்ம அப்படியே எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலே போதும். இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக பெண்களுடைய யூட்ரஸ் ஓவரியை பாதுகாப்பாக வைப்பதற்கு, கிளென்சிங்காக வைப்பதற்கு, அதனுடைய தரம் குறையாமல் பார்த்துக்கொள்வதற்கு இந்த பாதாம் பிசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதுங்க. என்னென்னா நீராரம் அப்படிங்கிற நீச்சல் தண்ணி தான். நைட்டு சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பது. முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காமல் மட்டும்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஆல்மண்ட் பிசின் எடுத்துக்கோங்க, மற்றொரு நாள் இந்த நீச்சல் தண்ணியை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஆல்டர்னேட் பேசிஸில் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ப்ரெஷர் இருக்குது சிஸ்டர், எனக்கு ரொம்ப அடிக்கடி வேர்க்குது, ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இந்த நீராரத்தை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் ஆல்மண்ட் பிசின், பாதாம் பிசின் பயன்படுத்தலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க 2ல் எந்த டிப்ஸ்னாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இயற்கை முறையில் கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சீட் சைக்கிளிங் கட்டாயமாக அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமாக ஒன்றாக இருக்க வேண்டிய நேரத்தில் வரக்கூடிய அந்த தவறுகளுக்கான பதிலை தான் இப்போ பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதனையும் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். எனக்கு இன்னும் பர்சனல் டவுட்ஸ் இருக்குது சிஸ்டர், உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயிலில் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் விரைவிலேயே காண்டாக்ட் பண்ணி பேசுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.